இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, உடனே வீட்டுக்கு போங்க. என்னுடைய லேப்டாப்ல மகேஷ் பாட்டியை கொடுமைப்படுத்தின வீடியோ எல்லாம் வச்சிருக்கேன். அம்மா கிட்ட கேட்டு அதை பென்டிரைவ்ல வாங்கிட்டு வரீங்களா மாமா? சரி அஞ்சலி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. சரி வாங்க போலாம். யுவர் ஆனர், நான் சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பான்னு எந்த உறவுமே இல்லாம ஆசிரமத்துல தனியா வாழ்ந்தவன். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய உறவுனா அது என் அஞ்சலி மட்டும்தான். உங்களுக்கு தெரியும்ல யுவர் ஆனர், தனியா வளர்றவங்களுக்கு இயல்பாவே ஒரு இன்செக்யூரிட்டி பில்டப் ஆகும். நமக்கு பிடிச்சவங்க நமக்கானவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு பதட்டம் ஆயிடும். புரியுது, சொல்லுங்க. அந்த பதட்டத்துல நான் கொஞ்சம் ஓவரா கேர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அவளை 24 மணி நேரமா கண்காணிக்கிறதுக்காக என் வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சேன். வெளியில போனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு வீட்லயே பத்திரமா வச்சிருந்தேன். அஞ்சலி வயித்துல என்னோட குழந்தை இருக்கு. இப்பதான் யுவர் ஆனர், உண்மையான குடும்பமாவே நான் மாற போறேன். அந்த குடும்பத்தை சிதைச்சிடாதீங்க ப்ளீஸ் யுவர் ஆனர். அஞ்சலிக்காக, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க யுவர் ஆனர், ப்ளீஸ். என்ன அஞ்சலி, நாம சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதான்க்கா எனக்கும் புரியல. சார், இப்ப நான் பேசலாமா? வாங்க. சார், அவன் சொல்றதெல்லாம் பாதி உண்மை பாதி பொய் சார். எது உண்மை எது பொய்? அன்புங்கிற பேர்ல ஒருத்தரை கட்டி பிடிக்கலாம். அதுவே மூச்சு முட்டுற அளவுக்கு கட்டி பிடிச்சா நம்ம நிலைமைக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் சார் அவன். அவன் ஒரு சைக்கோ சார். அவன் பண்ண கொடுமை எல்லாம் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அத நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் பண்ணாரா? அதான் அவரே சொல்லிட்டாரு. ஐயோ, அது எல்லாம் சாம்பிள் தான் சார். இன்னும் நிறைய இருக்கு. ஏன் பாட்டி, ஏன் இப்படி பண்ணீங்க? அஞ்சலி, வேணும்னா நான் உன் கால்ல விழுறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத
ப்ளீஸ், நீ நான் நம்ம குழந்தைன்னு ஒரு குடும்பமா வாழணும் அஞ்சலி. அஞ்சலி, அப்படி ஒரு குடும்பம் இல்லாததால தானே நான் அப்படி தப்பான ஒருத்தனா வாழ்ந்திருக்கேன். ப்ளீஸ் அஞ்சலி, என்ன திரும்பவும் நரகத்துல தள்ளிடாத. தனிமையில வாழ்ற அந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அஞ்சலி. ப்ளீஸ் 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 யுவர் ஆனர், ப்ளீஸ் அஞ்சலி. யுவர் ஆனர், இப்போ நீங்க கொடுக்க போற தீர்ப்பு ஒரு தம்பதியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு சந்ததியோட எதிர்காலம். அத கவனத்துல வச்சு நீங்க நல்ல தீர்ப்பா கொடுக்கணும் சார். என் கட்சிக்காரருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். இந்த ஃபேமிலி கோர்ட்டுங்கிறது 2 பேரை பிரிச்சு வைக்கிறதுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் 2 பேரை சேர்ந்து வாழ வைக்க உதவி பண்ண மட்டும்தான். ஆனா ஒரு சில கேஸ்ல 2 பேருமே பிரச்சனையா இருப்பாங்க. அவங்க சேர்ந்து வாழ்றதுல 2 பேருக்குமே ஆபத்து இருக்கும். அந்த சூழல்ல மட்டும்தான் டைவர்ஸ் கொடுப்போம். மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல வர்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டைவர்ஸ் பண்ண நினைச்சா சமூகத்துல குடும்ப அமைப்பே இல்லாம போயிடும். நம்ம நாட்டோட பலமே குடும்பங்கள் தான். அது நிலையா இருக்கணும். அந்த அடிப்படையில பார்த்தா மகேஷ்க்கு இருக்கிறது சின்ன உளவியல் பிரச்சனை தான். அதனால ஒரு நல்ல டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு தோணுது. யுவர் ஆனர், நான் உண்மையான பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அஞ்சலி என் கூட இருக்கணும். பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அத நான் வளர்க்கணும். அந்த குழந்தை என்ன முழு மனுஷனா என்ன மாத்தும் நம்புறேன் யுவர் ஆனர். என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை அது மட்டும்தான். ப்ளீஸ் யுவர் ஆனர், அதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஏதோ பொய் சொல்றேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதனால அஞ்சலிக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கிட்ட நீங்க கருத்து கேட்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.